ஓம் கங்கணவனே நமக. ஓம் ஸ்ரீ ஜடாமுனீஸ்வர சுவாமியே நமக. ஓம் ஸ்ரீ குருவாயூரப்பனே நமக. அனைவருக்கும் அன்பு வணக்கம். வெளியே மழை தூறிக்கொண்டே இருந்தது. சீதா, மா சீதா கூப்பிட்டார் அத்தை அனிதா. இதோ வரேங்க அத்தை என்றாள் சீதா. சொல்லுங்க அத்தை, உங்களுக்கு என்ன வேணும் அத்தை கேட்டாள் சீதா. 2 நாட்களாக காய்ச்சல் அத்தை அனிதாவுக்கு. டாக்டரிடம் காண்பித்து இப்ப காய்ச்சல் இல்லை என்றாலும் அவங்களுக்கு சளி அதிகம் உள்ளது. எனவே அவங்களுக்கு ஸ்டீம் பாயில்ட் ஃபுட் மட்டும் கொடுங்கம்மா என்று டாக்டர் சொல்லி இருந்தார். சீதா, எனக்கு 2 இட்லி வாங்கி வர சொல்லும்மா, நான் சாப்பிட்டு மாத்திரை போடணும் சீதா என்றாள் அத்தை அனிதா. சரிங்க அத்தை என்றாள் சீதா. அப்படியே எனக்கும் 2 இட்லி வாங்கிட்டு வர சொல்லிடும்மா என்றார் மாமா அருண். சரிங்க மாமா, அவர் இன்று சீக்கிரம் ஆபீஸ் போக வேண்டும் என்று சொல்லி கிளம்பிட்டு இருக்கார். நான் ரவியை வாங்கி வர சொல்றேன் மாமா என்றாள் சீதா. டேய் ரவி, ரவி, நீ என்ன செய்துகிட்டு இருக்க? இங்கே வா என்றாள் சீதா. மா, நான் ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கேன்மா என்றான் ரவி. ஏது, இன்னைக்கு இவ்வளோ சீக்கிரம் நீ ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதுறே? உனக்கு இன்று மலையாள ஸ்கூல் லீவ் தானே ரவி கேட்டாள் சீதா. ஆமாம்மா, ஸ்கூல் ஹோம்ஒர்க் எல்லாம் நான் எழுதி முடிச்சிட்டேன்னா கொஞ்ச நேரம் உட்கார்ந்து டிவி பார்ப்பேன்லம்மா, அதான்மா என்றான் ரவி. ஓகே ரவி, நீ ரெயின் கோட் போட்டுக்கோ, இட்லி கடைக்கு போய் உங்க தாத்தா பாட்டிக்கு இட்லி வாங்கி வாப்பா என்றாள் சீதா. என்னம்மா நீங்க, மழை வேற பாருங்க, இப்போ பெருசா தூறல் போடுது, நீங்க செய்ய வேண்டியது தானேம்மா என்றான் ரவி. அது எனக்கு தெரியாதாடா ரவி, மாவு கொஞ்சம் புளிப்பாயிடுச்சுப்பா, அதான் ஆனியன் உத்தப்பத்திற்கு ரெடி பண்ணி வச்சிருக்கேன்பா ரவி என்றாள் சீதா. என்ன அங்கே சத்தம் கேட்டுக்கொண்டே வந்தா சீதாவின் கணவர் ராம். சத்தம் எல்லாம் ஒண்ணுமில்லைங்கப்பா, பையும் பணமும் தாங்கம்மா, நான் கடைக்கு போய் வரேன்னு சொல்லிட்டு இருக்கேன்பா என்றான் ரவி. மலைக்கு அம்மாவுக்கு காது கொஞ்சம் வலி, சரியாக கேட்க மாட்டேங்குதுன்னு சொன்னாங்க, அதான்பா நான் கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு இருந்தேன்பா என்றான் ரவி. ஓகே ஓகே சீதா, அப்போ நான் கிளம்புறேன்மா, அங்கே டிஃபன் அரேஞ்ச் செய்து வச்சிருக்காங்க, நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன்மா, டிஃபன் முடிந்து மீட்டிங், அப்புறம் மதியம் லஞ்சுக்கும் ஏற்பாடு செய்திருக்காங்க சீதா என்றார் ராம். சரிங்க, நீங்க போயிட்டு வாங்க என்றாள் சீதா. டேய் ரவி, நீ ரெயின் கோட் போட்டு கொண்டு போப்பா என்று சொல்லிவிட்டு தன் காலில் ஆபீஸ் போக ஏறினார் ராம். என்னடா ரவி, நீ பாட்டுக்கு திடீர்னு எனக்கு காது சரியா கேட்கலைன்னு சொல்ற கேட்டாள் சீதா. வேற என்னம்மா செய்யறது, அப்பாவிடமிருந்து தப்பிக்கத்தான்மா அப்படி சொன்னேன், சாரிங்கம்மா என்றான் ரவி. சரிங்கம்மா, நான் போய் இட்லி வாங்கிட்டு வரேன்மா என்று ரெயின் கோட் போட்டுக்கொண்டு சைக்கிளில் சென்றான் ரவி. சீதா, என்ன ரவிக்கு ஸ்கூல் இன்று லீவா கேட்டார் மாமா அருண். ஆமாங்க மாமா என்றாள் சீதா. அப்ப நான் சாம்பார் சேர்க்கிறேன்மா, ரவிக்கு ரொம்ப பிடிக்கும்மா, நீ பருப்பு வேக வச்சிட்டீலம்மா கேட்டார் மாமா. ஆமாங்க மாமா, பருப்பு வெந்து ரெடியா இருக்குங்க மாமா என்றாள் சீதா.
தன் சமையல் முறையில் அருண் சாம்பார் செய்தார். சாம்பார் வாசனையும் டேஸ்டும் சூப்பராக இருந்தது. என்னமா செய்றீங்க நீங்க? தெருவெல்லாம் சாம்பார் மணக்குதே. கேட்டுக்கொண்டே வந்தான் ரவி. உனக்கு பிடிக்கும் என்று உன் தாத்தா தான் சாம்பார் செய்தார் என்றாள் சீதா. ஓஹோ, எங்க தாத்தாவின் கைப்பக்குவமா? சூப்பர்மா என்றான் ரவி. சரி, இந்தாங்கம்மா இட்லி, தாத்தா பாட்டிக்கு சாப்பிட கொடுங்கம்மா என்றான் ரவி. அத்தை, மாமா, நீங்க 2 பேரும் இட்லி சாப்பிட்டு மாத்திரை போடுங்க என்றாள் சீதா. நான் ஆனியன் ஊத்தப்பம் செய்தேன் ரவிக்கும் பானுவுக்கும் என்றாள் சீதா. வீட்டுக்குள் ரவி நுழைந்த உடனே மழை பெரிதாக பெய்ய ஆரம்பித்து விட்டது. அப்பத்தான் தூக்கத்திலிருந்து எழுந்து வந்த ரவியின் தங்கை பானு, அட, இன்னும் மழை பெய்யுதா என்று கேட்டுக்கொண்டே வெளியே வந்தாள். இப்பத்தான் உங்களுக்கு விடிஞ்சிச்சா என்று கேட்டான் ரவி. போங்க ரவின்னா, நீங்க தானே எனக்கு குளிருது அப்படின்னு சொல்லிட்டு போர்வை போட்டு விட்டீங்க, அதான் நான் நல்லா தூங்கிட்டேன் ரவீனா என்றாள் பானு. ரவீனா, கப்பல் விடுவோம் ரவீனா, நீங்க கப்பல் செஞ்சு தாங்கண்ணா என்று சொல்லி இருவரும் சேர்ந்து மலை தண்ணீரில் கப்பல் விட்டு விளையாடினர். சரி சரி, வாங்க 2 பேரும் டிஃபன் சாப்பிடலாம், மணியாச்சு பாருங்க என்றாள் சீதா. இது போன்ற வீடியோக்கள் காண சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து கண்டுகளியுங்கள். நன்றி.